Hello students, welcome to Hiba Max 12 Standard Max Chapter 3 Theory of Equations Exercise 3.5 fifth question solve பண்ணலாம். Solve the following equations அப்படினு கொடுத்திருக்காங்க. First question 6 into x power 4 minus 35x cube plus 62x square minus 35x plus 6 is equal to 0. So solution வந்து x power 4 லெந்து இருக்கு. இப்போ நம்ம வந்து இப்போ நார்மலாக நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு டிவிஷன் சிந்தட்டிக் டிவிஷன் அந்த மாதிரி சால்வ் பண்ணுவோம் இல்லையா. பட் இந்த டேர்மில் முதல்ல இது நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அந்த மெத்தட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் பார் 4 எக்ஸ் பார் 3 எக்ஸ் பார் ஸ்கொயர் எக்ஸ் பார் 2 எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கம்ப்ளீட்டாக இந்த டேர்ம்லேருந்து எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வெளியே எடுக்கிறேன். சரிங்களா, 6x பார் 4 மைனஸ் 35x கியூப் ப்ளஸ் 62 x square minus 35 into x plus 6 is equal to 0. நான் என்ன பண்ணுறேன்னா x square காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ 6 x power 2 minus 35x plus 62 minus 35 ஒரு x தான் இருக்குது, அப்போ இன்னொரு x டிவிஷனில் எழுதணும். plus 6 divided by x square, ஏன்னா இங்கே ஒரு x கூட இல்லை, இப்போ divided by x square எழுதிக்கலாம் is equal to 0. அடுத்த லைனில் இந்த x square divided by 0 பண்ணும்போது 0 ஆகிடும். ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த டேர்ம்ஸ் இதில் காமன் பாருங்கள், 6x square plus 6 by x square. அடுத்து 35 minus 35x minus 35 by x plus 62 is equal to 0 into x square. அது நெக்ஸ்ட் லைனில் 0 ஆகிடும். ரெண்டுத்துலேயும் 6 காமன் வெளியே எடுத்துடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குமா, ரெண்டுத்துலேயும் 35 காமன் மைனஸோடு வெளியே எடுக்கணும். அப்போ எக்ஸு மைனஸ் வெளியே எடுத்துட்டா ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 62 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸை நான் ஒய்ன்னு கன்சிடர் பண்ண போகிறேன். எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். பட் இங்கே ஸ்கொயர் இருக்குது, அப்போ நான் ரெண்டு சைடும் ஸ்கொயர் அப்ளை பண்ண போகிறேன். x plus 1 by x whole square is equal to y square. இப்போ இந்த டேர்ம் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். a plus b whole square, a square plus 2 into a into b plus b square is equal to y square. x x என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுமா. அப்போ x square plus 1 by x square is equal to y square plus 2 வந்து அந்த சைடு போய்டும், அப்போ மைனஸ் 2ன்னு மாறிடும். கிளியரா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் எழுதிடுங்க ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். இந்த ப்ளஸ் 2 ஒன் சைட் போனால் மைனஸ் 2. அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக நான் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், இதுக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு எழுதிக்கலாமா. மாற்றி எழுதிக்கலாம். 6 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2 மைனஸ் 35 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 62 இஸ் ஈக்குவல் டு 0. 6 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6 2 ஆர் 12 மைனஸ் 35y plus 62 is equal to 0. 6y square. அடுத்து y term minus 35y ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் plus 50 equal to 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 6 into 5 6 5s are 30 0 300. இப்போ 15 into 20 இல்லையா, ரெண்டுமே மைனஸ் பண்ணணும். அப்போ தான் மைனஸ் 15 மைனஸ் 20 மைனஸ் 35. 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 6ஆல் டிவைடும் பண்ணுவோம். 3 டேபிளில் 3 5s are 3 2s are, இது 2 டேபிள் மைனஸ் 10 by 3. 2 into y மைனஸ் 5, இன்னொன்று 3 into y மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. இப்போ தனித்தனியாக எழுதலாம். 2y மைனஸ் 5 is equal to 0. 2y is equal to 5, y is equal to 5 by 2. 3y minus 10 is equal to 0. 3y is equal to plus 10, y is equal to 10 by 3. இப்போ y equal to ஒரு வேல்யூ எடுத்தோம் ஞாபகம் இருக்கா, x plus 1 by x, அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஒரு டேர்மாக. y is equal to 5 by 2ன்னு இருக்கா, y is equal to x plus 1 by x எழுதிக்கலாம். x plus 1 by x is equal to 5 by 2. இதை cross multiple x into x, x square plus 1 by x is equal to 5 by 2. 2 அந்த சைட் போய்ட்டு x அந்த சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ 2 into x square plus 1 is equal to 5 into x. இப்போ 2x square plus 2 is equal to 5x. 2x square
minus 5x plus 2 is equal to 0. 5x inside கொண்டு வந்துட்டோம். அப்போ 2 2s are 4. 2 2s are 4 minus 5 minus 4 minus 1. 2 ஆல் மல்டிபிள் பண்ணால் 2 ஆல் டிவைடும் பண்ணணும். ஸோ டிவைடட் பை 2 டிவைடட் பை 2 அப்போ 2 1 time 2 2 times இல்லையா. அப்போ minus 2 minus 1 by 2 x minus 2 இன்னொன்று x minus 2 இன்னொன்று x minus 1 by 2 equal to 0. Therefore minus 2 equal to other side வரும்போது plus 2 minus 1 by 2 equal to other side வரும்போது plus 1 by 2 மாறிடும். அடுத்தது case 2 y is equal to 10 by 3. இங்கே y இருக்கிற இடத்துல x plus 1 by x எழுத போகிறோம். x plus 1 by x is equal to 10 by 3. Cross multiple பண்ணலாம். x square plus 1 by x is equal to 10 by 3. 3 into x square plus 1 divided by இருக்க x வந்து 10 பக்கத்தில் வந்துருமா. இப்போ 3 inside multiple பண்ணலாம். 3x square plus 3 is equal to 10 into x. 10x inside கொண்டு வந்துடலாம். 3x square minus 10x plus 3 is equal to 0. 3 3s are 9. ரெண்டா பிரிக்கலாம். 9 1s are 9. minus 9 minus 1. அப்போ தான் minus 10 வரும். plus 9 வரும் இல்லையா. 3 ஆல் மல்டிபிள் பண்ணால் 3 ஆல் டிவைடும் பண்ணலாம். அப்போ minus 3 minus 1 by 3 எழுதிக்கலாம். x minus 3 ஒன்று 3x minus 1 equal to 0. Therefore x is equal to 3. x is equal to minus 1 சேவ் பண்ணால் plus 1 by 3. இப்போ கண்டுபிடிச்ச ரூட்ஸ் எல்லாமே எழுதிடலாம். Therefore the roots are 2 1 by 2 and 3 1 by 3 னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. x power 4 plus 3 minus 3 minus 1 equal to 0. இதை சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் x power 4 plus 3x cube minus 3 into x minus 1 equal to 0. இப்போ கோஎஃபிஷியன்ஸாக சம் பண்ணலாம். sum of coefficients 1 plus 3 minus 3 minus 1 which is equal to 0. Therefore x equal to 1 is a factor. ஒரு கொஸ்டின் பார்க்கும் போதே நம்ம அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஒரே மாதிரி வந்தால் 0 ஆகும் அப்படின்ட்டு. இப்போ x equal to 1 வந்து ஒரு ஃபேக்டர். நம்ம இப்போ சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணலாம். 1 3 ஸ்கொயர் வரணும். ஸ்கொயர் இல்லாதனால 0. அப்புறம் minus 3 minus 1. நீங்கள் 0 நீங்கள் எழுதலைன்னா சம்மு தப்பாயிடும். சரியா. இங்கே வந்து வேணும். ஒருவேளை நீங்கள் மாற்றி எழுதிட்டு கூட எழுதுங்க. x power 4 plus 3x cube plus 0x square minus 3x minus 1 எழுதிட்டு கூட எழுதுங்க. ஞாபகம் வச்சுக்க முடியும் இல்லையா. 1 வச்சு தான் டிவைட் பண்ண போகிறோம். 0 1 1s are 1. 0 plus 1 1. 1 into 1 1. 3 plus 1 4. 1 into 4 4. 0 plus 4 again 4. 1 into 4 4. 4 minus 3 வந்து 1. 1 1s are 1. 1 minus 1 0. 1 plus 4 5. 4 plus 1 5. அப்போ minus 1 is also a factor. அப்போ 0 1 வந்துடும். minus 1 into 1 minus 1 3. 1 minus 1 into 3 minus 3 1 minus 1 into 1 minus 1 0. ஸோ ரொம்ப சிம்பிளிஃபைடாக கிடச்சிருச்சு. x square plus 3 into x plus 1 equal to 0. ஆனால் இது நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ண முடியாது. நம்ம அதனால x is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2 into a தான் எடுக்க போகிறோம். ஏன்னா 1 ஸ்ப்ளிட் பண்ணால் 3 பாசிபிளே இல்லை. இதில் a is equal to 1, b is equal to 3 and c is equal to again 1 இல்லையா. Therefore x is equal to minus 3 plus or minus root of 3 square minus 4 into a into c divided by 2 into a இருக்கிற இடத்துல 1. x is equal to minus 3 plus or minus root of 3 square 9 minus 4 divided by 2. x equal to minus 3 plus or minus root of 5 divided by 2. Roots என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எழுதிடலாம். Therefore the roots are 1 minus 1 minus 3 plus root 5 by 2 இன்னொன்று minus 3 minus root 5 by 2. Understand of the sum எல்லாருக்கும்
நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பார்க்கலாம். ஃபைண்ட் ஆல் ரியல் நம்பர்ஸ் சாட்டிஸ்ஃபையிங் 4 power x minus 3 into 2 power x plus 2 plus 2 power 5 is equal to 0. ஒரு question paper sum. ஸோ கவனமாக பாருங்கள். சொல்யூஷன் ஆன்சர் எழுதலாம். 4 power x minus 3 into 2 power x plus 2 plus 2 power 5 is equal to 0. இப்போ 4 power x நான் வந்து 2 power x மாற்ற போகிறேன். அப்போது 4 வந்து 2 ஸ்கொயர், அந்த x வந்து வெளியே இருக்கும். minus 3 into இப்போ பவர் ப்ளஸ் இருந்தால் நம்ம மல்டிப்ளிகேஷனாக எடுத்துக்கலாமா? அப்போ 2 power x into 2 ஸ்கொயர் 2 power 5 எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2 into 2 into 2 இருக்கா? 2 to 4 8 16 32 equal to 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுத போகிறேன். 2 power x ஹோல் ஸ்கொயர், அப்புறம் minus 3 into 2 ஸ்கொயர் வந்து 4, 3 into 4 2 power x. இதிலே வந்து 12னே மாற்றிடலாம், இன்னொரு லைனும் கூட தேவைப்படாது. இதை நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு 4 3s are 12ன்னு எழுதிக்கலாம். சாரி, இன்னொரு லைன் எழுதணும், அதனால் சொல்கிறேன் சரிங்களா. 12 into 2 power x plus 32 is equal to 0ன்னு எடுத்துக்கலாம். put y is equal to 2 power xன்னு எழுதுங்க. அப்போ y ஸ்கொயர் minus 12 into y plus 32 equal to 0ன்னு கிடைக்கும். இப்போ 32வை ரெண்டாக பிரிக்கணும். 8 4s are 32, 8 plus 4 12, ரெண்டுமே மைனஸ். இப்போ y minus 8 ஒரு டேர்மும் y minus 4 ஒரு டேர்மும் ஈக்குவல் டு 0. ஸோ y minus 8 equal to 0, அடுத்து y minus 4 equal to 0. therefore y is equal to 8, y is equal to 4. இப்போ தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். கேஸ் 1 வந்து y is equal to 8, அதில் நான் என்ன பண்ணும், சப்ஸ்டியூட் y is equal to 2 power x இல்லையா. ஸோ 2 power x is equal to 8. 8 எப்படி மாற்றி எழுதலாம்? 2 cube, பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவரையும் ஈக்குவல் பண்ணலாம் இல்லையா. அடுத்தது கேஸ் 2, y is equal to 4, இங்கேயும் y is equal to 2 power x தான் எழுதணும். ஸோ 2 power x is equal to 4. 4 எப்படி மாற்றி எழுதலான்னா 2 ஸ்கொயர், பேஸ் ஈக்குவலாக இருந்தால் x is equal to 2. இப்போ நமக்கு ரெண்டு ரூட்ஸ் கிடச்சிச்சு. therefore the roots are 2, 3. Understand of the sum. அடுத்த question பார்க்கலாம். 7th question, solve the equation 6x power 4 minus 5x cube minus 38x square minus 5 into x plus 6 is equal to 0. If it is known that 1/3 is a solution. ஒரு ரூட் 1/3 வந்து கொடுத்துட்டாங்க. 1/3 கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க 3, ஏன்னா டோட்டல் 4னா 3 இது கண்டுபிடிக்கணும். இப்போ 1/3 கொடுத்துட்டனால நம்ம சிந்தட்டிக் டிவிஷனும் செய்யலாம், நார்மல் டிவிஷனும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி சம் நம்ம ஒன்று செஞ்சுருப்போம். எக்ஸ் ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துட்டு, கிளியராக எக்ஸ் ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துகிட்டு ஒரு சம்மு செஞ்சுருப்போம். அதே மெத்தட்லையும் ட்ரை பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இல்லைனா ப்ராசஸ் லென்த்தாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு டிவிஷன், அப்புறம் ஒரு டிவிஷன், அப்புறம் ஒரு ஃபேக்டரைசேஷன். கிளியராக அதுக்கு நம்ம இந்த மெத்தட் ஈஸியாக இருந்தது. நீங்கள் இதையும் ட்ரை பண்ணுங்கள். 6x power 4 minus 5 into x cube minus 38 into x square minus 5 into x plus 6 is equal to 0. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுப்பேன். அப்போ 6 into x square minus 5 into x minus 38 minus 5 by x, ஏன்னா x ஸ்கொயர் வேணும், x இருக்குது, இன்னொரு x கீழே, plus 6 by x square equal to 0. இப்போ அடுத்த டேர்ம் ஒரே மாதிரி இருக்கிறத எடுக்கணும். இதுவும் வெளியே எடுக்கணும், இதுவும் காமனாக எடுப்போம். x square into 6x square, அப்புறம் இந்த டேர்ம் எடுத்துக்கணும், ஏன்னா அதில் 6 காமன். அடுத்து minus 5xம் minus 5 by x, minus 5 காமன், minus 38 is equal to 0. இப்போ நெக்ஸ்ட் லைனில் x square அந்த சைடு கொண்டு போயிடலாம். இதை மட்டும் சால்வ் பண்ணலாம். 6 வெளியே எடுத்துட்டா x square plus 1 by x square minus 5 எழுதிட்டா x plus 1 by x minus 38 is equal to 0 into x square எழுதிக்கலாம். substitute x plus 1 by x is equal to y ன்னு எடுத்துக்கலாம். இங்கே ஸ்கொயர் இருக்கனால இது ஸ்கொயர் பண்ணும். அப்போ x plus 1 by x whole square is equal to y square a square plus 2 into a into b
plus b square is equal to y square. இது ரெண்டும் cancel பண்ணிடலாம். அப்போ x square plus 1 by x square is equal to y square plus 2 அன்செட் பண்ணால் minus 2. இப்போ இந்த டேர்முக்கு பதிலாக நான் y square minus 2 substitute பண்ணிக்கலாம். clear? அப்போ 6 into y square minus 2 minus 5 into y minus 38 equal to 0. இப்போ substitution பண்ண பிறகு எப்படி இருக்கும்? 6 inside multiple பண்ணுங்க. 6y square minus 12 minus 5y minus 38 equal to 0. அடுத்த லைனில் 6y square minus 12 minus 38 40 50 வரும் minus 50 வரும். அது மட்டும் எழுதிக்கலாம். இப்போ நான் இதை மாற்றி மட்டும் எழுதிக்கேன், வேறு எந்த சேஞ்சஸுமே நான் பண்ணல இல்லையா? ஸோ 6 into 50 எவ்வளோ? 300 மைனஸ் 2 பிரிக்கணும் 5 வரணும்னா 20 இன்னொன்று 15. பெரிய நம்பருக்கு மைனஸ், சின்ன நம்பருக்கு வந்து ப்ளஸ்ஸு. இப்போ நெக்ஸ்ட் இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். 6ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம், ஸோ 6ஆல் இங்கே டிவைடும் பண்ணிடலாம். 2 10s are 2 3s are, so minus 10 by 3. 3 5s are 3 2s are, therefore 5 by 2. அப்போ எழுதும் போது 3y minus 10 ஒரு டேர்மும் 2y plus 5 ஒரு டேர்மும் equal to 0 இல்லையா? இப்போ இது ரெண்டுத்தையும் equal to 0. 3y minus 10 equal to 0. 3y is equal to 10. y is equal to 10 by 3. அடுத்து 2y plus 5 is equal to 0. 2y is equal to minus 5. y is equal to minus 5 by 2. case 1 case 2. ஸோ ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணனால தான் இந்த மெத்தட் வந்து நமக்கு ஆல்ரெடி செஞ்ச ஞாபகம் இருக்கும், அது அப்படியே செஞ்சிடலாம். y is equal to x plus 1 by x. x plus 1 by x is equal to 10 by 3. Cross multiple. x square plus 1 by x is equal to 10 by 3. 3 multiple பண்ணும். 3 into x square plus 1 is equal to 10 into x. 3x square plus 3 is equal to 10 into x. Therefore 3x square minus 10x plus 3 is equal to 0. இந்த சைடு கொண்டு வந்துட்டோம். 3 3s are 9. ரெண்டா பிரிக்கணும். 9 1s are 9 minus 1 minus 9. 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 3ஆல் டிவைடும் பண்ணணும். 3 1 time 3 3 time. ஸோ x minus 3 ஒரு டேர்மும் 3 into x minus 1 is equal to 0. Therefore x minus 3 equal to 0, x is equal to 3. 3x minus 1 equal to 0, 3x is equal to 1, x is equal to 1 by 3. இப்போ case 2. case 2 வந்து y is equal to minus 5 by 2. y is equal to x plus 1 by x. x plus 1 by x is equal to minus 5 by 2. Cross multiple பண்ணுங்க. x into x, x square plus 1 by x is equal to minus 5 by 2. 2 times is 5 times. 2 into x square plus 1 is equal to minus 5 into x. 2x square plus 2 1s are 2 is equal to minus 5x. இந்த சைடு கொண்டு வரலாம். 2x square plus 5x plus 2 equal to 0. 2 2s are 4. ரெண்டா பிரிக்கணும். 5னா 4 1s are 4 தான். ப்ளஸ் அப்போ ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்கும். 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 2ஆல் டிவைடும் பண்ணும். 1 time 2 time. அப்போ x plus 2 ஒரு டேர்மும் 2x plus 1 ஒரு டேர்ம் equal to 0. Therefore x plus 2 equal to 0, x equal to minus 2. 2x plus 1 is equal to 0. 2x is equal to minus 1, x is equal to minus 1 by 2. Therefore the roots are 3 comma 1 by 3 comma minus 2 comma minus 1 by 2. Clear? Understand of the sum எல்லாருக்கும். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. Thank you so much for watching.